ஏய் ஏய் என்ன பண்ற? நேற்று நைட்டு சோறு மிச்சம் இருந்துச்சு, அதான் நாய்க்கு போட்டுடலான்னு எடுத்துட்டு போறேன். உங்க வீட்ல இருந்து தான் நீ ஒன்னும் கொண்டு வரல, இங்க வந்து தான தர்மம் பண்ணுவியா? சரி, நைட்டுக்கு என்ன சமைக்கலான்னு இருக்க? நீங்க எல்லாரும் வெளியே போய் சாப்பிட்றேன்னு சொன்னீங்க, அதான் எதுவும் பண்ணணும். நீ ஒரு வேலை செய், இந்த மிச்சமாவன சோறை நீ நைட்டுக்கு வச்சு சாப்பிட்ரு, நாய்க்கெல்லாம் போடாத. அட வாங்க 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 அத்தை. மருமக நல்ல லட்சணமா தான் இருக்கா. எவ்வளவு பவுன் கொண்டு வந்தா? ஒரு வீட்டுல மருமக வந்தா வீடே நிறைஞ்சிரும். எங்களுக்கு தான் ஒண்ணு வந்து சேர்ந்துருக்கே, வெறுங்கையா ஆட்டிக்கிட்டு வந்துட்டா உங்க அப்பா வீட்டுல இருந்து. என்ன பாக்குற? போய் வந்தவங்களுக்கு டீ எடுத்துட்டு வா. சி 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 சி, என்ன மாதிரி கலீஜ் வீட்ல இருந்து வந்திருக்கான்னு தெரியல. முதல்ல எல்லாத்தையும் சாப்பிட வச்சுட்டு சமையல் கட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு தானே சாப்பிட உட்காரணும். எந்திரி, எடுத்துட்டு வையாத. உங்க வீட்டுல வரதட்சணை தான் கொடுக்கல, ஏன் வீட்டுல எப்படி நடந்துக்கணும்னு கூடமா சொல்லி கொடுக்கல? என்னப்பா வரதட்சணை வந்த காரா? இது இந்த காரா? வரதட்சணை இல்லையா? ஒண்ணுமே எடுத்துட்டு வரல வரதட்சணை இல்லையா? பாத்தியா, உன்னால நான் கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. ஒழுங்கா உங்க வீட்டுக்கு போ, உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு காரோட வா, வந்தாதான் உன்னை வீட்டுக்குள்ள விடுவேன். சொல்லுங்கம்மா. நான் நல்லா இருக்கேன், எல்லாருமே நல்லா இருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், கவலைப்படாதீங்க. இல்ல எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன்னா அதான் தொண்டை ஒரு மாதிரி இருக்கு, வேற எதுவும் இல்லை.